வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜூன் 7 இன்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் அழகாக ஒரு தத்துவத்தை மிக எளிமையாக பாமரர்களும் புரிந்து கொள்ளும் வகையிலே கூறுகிறார். நான் என்ற தத்துவமே நாம் என்பதுதான் அது. நான் என்றால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்றால்தான் உதடுகள் ஒட்டும் என்பார்கள். ஆனால் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்களோ நான் என்றாலும் உதடுகள் ஒட்டும் என்கிறார். எப்படி? வாருங்கள் கேட்போம். தண்ணீர் என்பது ஒன்றுதான். அந்த தண்ணீரே தான் கடல், ஆறு, ஏரி, குளம், மழை, மேகம் என்று பல்வேறுபட்ட பெயர்களிலே அழைக்கப்படுகிறது. அதுபோலவேதான் நான் என்கிற அந்த தத்துவமும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நான் ஒரு கவிதையிலே சூடான தேநீர் உயிரின் கதகதப்பிற்கு என்னும் என்னுடைய கவிதை நூலிலே இப்படி எழுதியிருப்பேன். அது இதுதான்: நான் யார் தெரியுமா என்று பிறரை பார்த்து கேட்டால் அது ஆணவம், உன்னையே நீ கேட்டுக்கொண்டால் அது ஆன்மீகம் என்று எழுதியிருப்பேன். அதுபோலவே தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் அழகாக நான் யார் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் யார் என்றால், நான் என்பது இறையாற்றலின் மறுவடிவமான காந்த சக்தியின் ஒரு வடிவம்தான். காந்த சக்தியே தான் பல்வேறுபட்ட தோற்ற பொருட்களாக, அண்டகோடிகளாக, கோள்களாக, அதில் ஒன்றான பூமி, பூமியிலே பல்வேறுபட்ட உயிரினங்களாக வந்து அதிலே என்னை போல சக மனிதர்களாகவும் வந்திருக்கிறது என்கிற ஒரு நிலையை அறிந்து கொள்வது நான் யார் என்று உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கொள்ள போது தெரியும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையிலே நான் யார் என்ற தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் நமக்குள்ளே பிணக்கு என்பது எதற்கு என்பதனை ஒரு வெண்பாவிலே நான் சொல்லியிருப்பேன். பிறந்தோம், வளர்ந்தோம், பிறந்த பயனாய் பெறப்போவதென்ன புகழேன், நிறத்தால், இனத்தால், மொழியால், இனியும் எதற்கோ உனக்கும் எனக்கும் பிணக்கு என்று ஒரு வெண்பாவிலே நான் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்களின் ஆதங்கத்தை, எல்லா உயிர்களும் ஒன்று என்று அறிந்து இன்புற்றிருக்கிற அந்த நிலையை எட்டாமல் ஏன் நம்ம பிறந்து விட்ட நமக்குள்ளே ஏன் சாதியால், மதத்தால், மொழியால், இனத்தால் நாட்டின் எல்லைகளுக்கு சண்டை போட்டுக் கொள்ள வேண்டும் என்கிற அற்புதமான அந்த செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.